நேற்று வாசித்த வசனம் வெளிப்படுத்தல் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இது நேற்று நம்ம பார்த்தோம். நாய்கள் என்று சொல்லுகிறது வேத வசனத்தின்படி ஆவிக்குரிய ஜீவித்தில் உள்ள பின்மாற்றக்காரர்கள். நேற்று நாம் இதை சிந்தித்தோம். நாய்களை குறித்து பல காரியங்களை பார்த்தோம். குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், திருப்தியற்ற பெருவயிற்று நாய்கள், கக்கினதை தின்கிற நாய்கள், ஓலையிடுகிற நாய்கள், சுற்றித் திரிகிற நாய்கள், துஷ்டத்தனமுடைய நாய்கள், தூஷிக்கிற நாய்கள், தனக்கடாத வழக்கில் சிக்கிக்கொள்கிறது, மற்றவர்களுடைய வேதனைகளை ஆராய்ந்து பார்ப்பது, பற்களை நக்குவது, இவங்கள்லாம் பரிசுத்தமானதை புசிக்கக்கூடாது என்றும் இவர்கள் புறம்பே இருப்பவர்கள் என்றும் இவர்களுக்கு தெய்வீக சுகம் வாய்ப்பு இல்லை என்றும் நேற்று பார்த்தோம். இரண்டாவது, நாய்களும் அடுத்து யாரு? சூனியக்காரர். இங்கே நாம் பார்க்கும் பொழுது சூனியக்காரர், நாம் யாருமே சூனியக்காரங்க கிடையாது. நீங்கள் மந்திரவாதிகளா, குறி சொல்கிறவங்களா, யாராவது சூனியம் பண்ணுறீங்களா? ஆனால் இன்றைக்கு உள்ள கண்டிஷன் எப்படின்னா, விசுவாசிகள் கூட இந்த தேவன் மேலே உள்ள நம்பிக்கை நிச்சயங்களெல்லாம் விட்டு விசுவாசிகளில் ஒரு சிலர் கூட இன்றைக்கி சூனியம் பண்ணுகிற இடங்களுக்கு தேடி போகிறதாக கேள்விப்படுகிறோம். அது உண்மையோ பொய்யோ தேவன் அறிவார். இன்றைக்கி அப்படி ஒரு கட்டத்தில் வந்துருச்சு உலகம். விசுவாசிகள் அநேகர் இன்றைக்கி அவங்க என்ன செய்கிறாங்க? எதை தேடுறாங்க? பில்லி சூனியக்காரங்களை, மந்திரவாதிகளை தேடுறாங்க. உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யுத்தங்கள் நடக்கு. யுத்தங்களுக்கு கூட ராஜ்யத்தின் அதிபதிகள் மற்றவங்களை ஜெயிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுறான்? யுத்த ஆயுதங்களை யூஸ் பண்ணுறது ஒரு பகுதி, இன்னொன்று என்ன எதை யூஸ் பண்ணுறான் சொல்லுங்க? பைபிளில் இருக்க அப்படி வசனம்? யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனைகள் உண்டே. அப்போது யுத்தத்துக்கு மற்ற இடங்களில் இருக்கிறவங்க கூட மந்திரவாதம் பண்ணுறான். இந்த தேசத்தை ஜெயிக்கணும், அந்த தேசத்தை ஜெயிக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் சூனியம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும், இல்லாவிட்டால் சூனியக்காரங்களை தேடி போகிறவங்களா இருக்கணும். சவுல் அபிஷேகம் பெற்ற புதுசில் அஞ்சனம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்களெல்லாம் துரத்துனாங்க. அபிஷேகம் குறைஞ்சி போன போது அஞ்சனம் பார்க்கவங்களை தேடினான். வாசிங்க 1 சாமுவேல் 28:7. 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். துரத்துனதை வாசி. முதல்ல அபிஷேகம் பெற்ற புதுசில் தன் தேசத்தில் இருக்கிற அஞ்சனம் பார்க்குறவர்கள், குறி சொல்கிற எல்லாரையும் அவன் துரத்துனான். அது அவனுடைய ஆரம்ப காலம். எல்லாத்தையும் தேசத்தில் இராதபடி துரத்தி விட்டான். ஆனால் இப்போ அவனுக்கு இருக்கா? 1 சாமுவேல் 28:3. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். எல்லாத்தையும் துரத்திட்டாங்க. இது அபிஷேகம் ஃபுல்லாக இருக்குங்க. அப்போ அவனுக்கு அது தேவையில்லை. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு? இவன் யாரும் தேடுறான்? 7ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள். போதுமா? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யாரை தேடுறான்? சூனியம் பண்ணுறவன், பில்லி சூனியம் வைக்கிறவன், மந்திரவாதிகள் எல்லாம் என்ன செய்கிறான்? தேடுறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விசுவாசிகளும் தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு சிலர் இப்படி வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க எதை யோசிக்கிறாங்க? நமக்கு எப்படியாவது விடுதலை கிடைச்சிடாதா? எப்படியாவது தப்பிட மாட்டோமா? இந்த பிரச்சனை தீர்ந்துடாதா? இந்த லெவலுக்கு இன்னைக்கு விசுவாசிகள் அநேகர் வந்துட்டாங்க. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, யுத்தத்துக்கு என்ன உண்டு? எடுத்துட்டியா அந்த வசனம்? யுத்தத்துக்கு
மந்திர ஆலோசனைகள் உண்டு. ஏசாயா 36:5. யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு என்று சொல்லுகிறாயே. எப்படி பார்த்தீங்களா? யுத்தத்துக்கு என்ன உண்டு? அதனால தான் இவங்க தேவனுடைய ஜனங்கள் ராஜாக்கள் கூட இப்போ என்ன எதை தேடுறான்? மந்திர ஆலோசனைகளை தேடுறான். ஏசாயா 19:3. அதனாலே எகிப்தருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும், அவர்கள் ஆலோசனையை முழுகி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். நீ இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு அவங்களுக்கு செவி கொடுக்க கூடாது. எரேமியா 27:9. பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிக்காரருக்கும் உங்கள் சொப்பனக்காரருக்கும் உங்கள் நாட்பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவி கொடாதிருங்கள். சூனியக்காரனுக்கு நீ செவி கொடுக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு விசுவாசி வீட்டில் பயங்கர பிரச்சனை பண்ணி, அவங்க தாய் பயங்கர பிசாசு பிடிச்ச ஆடி, சகோதரி பிசாசு பிடிச்ச ஆடி, இவனுக்கு இருக்கிற சமாதானம்லாம் போய் என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. அப்போ நான் ஜெபித்தேன். ஜெபித்த உடனே இந்த தாய்கிட்ட இருக்கிற ஆவி பேசிடுச்சு. ஆடுது, ஆடி பேசுது. நான் விட மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் அபிஷேகம் பெற்றாலே அவனெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு அது சொல்லுது, அவன் அபிஷேகம் பெற்றவன் தானே சொல்கிற, நீ என் சந்நிதிக்கு எதுக்கு வந்தான் அப்படின்னு. நான் உடனே இவனை கேட்டேன், ஏய் நீ எங்கே போன? பிசாசு சொல்லுது என் சந்நிதிக்கு வந்தான்னு சொல்லுது, என்ன கதைன்னு கேட்டேன். எங்கள் அம்மா என்னை கோயிலில் கொண்டு போய் விடுனாங்க, நான் கொண்டு போய் விடத்தான் செஞ்சேன். நான் கோயிலுக்குள்ளெல்லாம் என்ன செய்யலை, போகலை. சங்கரங்கோயிலில் போய் எங்கள் அம்மாவை விட்டேன். கோயில் வாசலில் விட்டுட்டு நான் எங்கே போயிட்டேன்? பஸ் ஸ்டாண்டில் தான் சுற்றிட்டு இருந்தேன். திருப்பி இங்கே எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு நான் கூப்பிட்டு வந்தேன். நான் சொன்னேன் உள்ளே வரலையேன்னு. என் சந்நிதிக்கு வந்தானா அது போதும், நான் இவனை விட மாட்டேன் அப்படிங்குது. இப்படிலாம் போயிருக்கியா எங்கேயாவது? அந்நிய வல்லமைகளுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா இது உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணும். கலாத்தியர் 5:20 பார்க்கும் பொழுது, சூனியம் என்பது விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். பில்லி சூனியம் என்பது மாம்சத்தின் கிரியை. மாம்சத்தின் கிரியையில் ஒரு பகுதி தான் என்னது? பில்லி சூனியம். இவர்கள் புறம்பே இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:8 படி இவர்கள் அக்கினி கடலில் போகக்கூடியவர்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அங்க நடக்குது. இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? நீங்க சூனியக்காரர்களாக மாறிட்டீங்கன்னா சந்ததி இல்லாமல் போயிடும், விதவைகளாக மாறுவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா 47:9. ஏசாயா 47:9. சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடிதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும், உன் திரளான சூனியத்தின் நிமித்தம் உனக்கு என்ன உண்டாகும்? சந்தான சேதம் உண்டாகும். உன் சந்ததிக்கு பாதிப்பு உண்டாகும், உன் வாழ்க்கைக்கே பாதிப்பு உண்டாகும். அதனால விசுவாசிகள் பைபிளை தூக்கிட்ட பிறகு நீ எங்கே போகக்கூடாது? சூனியத்தை தேடி போகக்கூடாது. சரி, போகலை, நீங்கள் சூனியத்தை தேடி போகல, விட்டுருங்க. ஆனால் ஆவிக்குரிய சூனியர்கள் யார்? சூனியம் வைக்கிறவங்க யார்? ஸ்பிரிச்சுவல். நம்ம போய் இந்துக்கள் மந்திரவாதியெல்லாம் தேடி போகல, விடு. இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற இங்கே நீ சூனியக்காரனா யார்? எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும். ரெண்டகம் பண்ணுதல் எதுக்கு ஒத்திருக்கிறது? பில்லி சூனிய பாவத்துக்கு ஒத்தது. இரண்டகம்னு என்ன சொல்லுங்க? தமிழ்ல சொல்லுவாங்க, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டான். ஒரு வீட்டில் சாப்பிட்றது, அந்த வீட்டுக்கு துரோகம் பண்றது, நம்பிக்கை துரோகம். ஒரு தேவனுடைய பிள்ளை என்னைக்கு ரெண்டகம் பண்றானோ அப்ப அவன் யார்? அவன்
நீங்கள் போய் இந்து சாமிக்கு முன்னால் நின்றுட்டு தேங்காய் உடைச்சி நீ தாயத்து கட்டி அவனை அப்படிலாம் நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். எவனுக்கு நீ விரோதமாக துரோகம் பண்ணிட்டியோ, ரெண்டகம் பண்ணிட்டியோ, நீ யார்? சூனியக்காரன், ஆவிக்குரிய சூனியக்காரன். உன்னை நம்பினா இல்லையா, உன்னை நம்பினா இல்லையா, உன்னை நம்பி வந்தாங்க இல்லையா, உண்ட வீட்டுக்கு அந்த வீட்லேயே சாப்பிட்றது, அந்த வீட்லேயே தட்டிடுறது. எப்படி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு நீ துரோகம் பண்ணுறியா? இப்படின்னா நீ ஒரு சூனியக்காரன். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 9:22 எசபேல் பயங்கர பில்லி சூனியக்காரியாக மாறி போனாள். ஒரு ராணியவா, ராஜஸ்திரீ. யோராம் எகுவை கண்டவுடனே, எகுவே சமாதானமா என்றான். அதற்கு எகு, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அவ பயங்கர பில்லி சூனியக்காரி, அவ பயங்கரமான டெக்கரேட் பார்ட்டி, மேக்கப். வயசு போய்கிட்டே இருக்கு, ஆனால் மேக்கப் குறையவே இல்லைங்க. யாருக்கு சொல்லுங்க? எசபேலுக்கு புருஷன் எதிப்பிட்டான், பையன் ராஜாவாயிட்டான். வயசு அப்போ எவ்வளோ இருக்கும் சொல்லுங்களேன்? எவ்வளோ இருக்கும்? 15, ஒரு 50ன்னு வச்சுக்கங்களேன். 50 இல்லை 60னே வச்சுக்க. ஆனால் எசபேல் அப்படின்னா கற்பு இல்லாதவள் அப்படின்னு பைபிள் டிக்ஷனரியில் அர்த்தம் கொடுத்துருக்கு. கற்பு இல்லாதவள். ரெண்டாவது, எசபேலை பற்றி அந்த எகு சொல்கிறான், உன் தாயாகிய எசபேலுடைய பில்லி சூனியங்கள் அப்படிங்கிறான். இவன் வர்றான் எகு, இவன் மேலே நின்றுட்டு ஜன்னலில் நின்று பார்க்குறா. எப்படி பார்க்குறாளா? 60 வயசில் எப்படி பார்க்குறா சொல்லுங்க? தன் கண்களுக்கு வயசு என்னம்மா? வயசு என்ன? வயசு என்ன? எந்த மார்க்கத்தில் இருக்கிற வாசி? 1 ராஜாக்கள் 9:30. எகு இஸ்ரேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு. எப்படி? தான் கண்களுக்கு ஐப்ரோவை கிளியர் பண்ற டைம் இது? கோயிலுக்கு நீ வர, நீ இங்கே கேட் பார்க்க வரீங்க, இல்லை ஃபேஷன் ஷோவா? எப்படி ஐப்ரோ அடிச்சு வர? கண்களுக்கு மையிட்டு கொண்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து சீவி முடிச்சு சிங்காரிச்சு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. வயசு என்ன? நீ இந்த மார்க்கத்தில் வந்து இது சிலுவை மார்க்கம். இதில் வந்துட்டு நமக்கு மேக்கப்பு தேவையே இல்லை. சுத்தம் தேவை, சுகாதாரம் தேவை. ஆனால் எது தேவையில்லை? பைபிளில் சொல்லியிருக்கு, லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்காரம் தேவையில்லை. தேவையா தேவையில்லையா? லட்சணம் உள்ளவைகளுக்கு எது தேவையில்லை? அலங்கரிப்பு தேவையில்லை. அப்படிதான் பைபிள் சொல்லுது. இந்த எசபேல் இப்படித்தான். அவ பாகாலின் தீர்க்கதரிசிகளை தான் கொண்டாடுவா. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டாடுறதே கிடையாது. கர்த்தருடைய தீர்க்கதரிசியை மிரட்டி விரட்டி எலியா ஓடியே விட்டாங்க. ஊரை விட்டே ஓடிட்டான், ஊழியத்தை விட்டே போயிட்டான், செத்தே போகணும்னு முடிவு பண்ணிட்டான். அந்த அளவு அவனை டார்ச்சர் பண்றான். யாரு? எசபேல், பில்லி சூனியத்தின் ஆவி. கடைசியில் தூக்கி போட்டான், நொறுங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள இந்த பில்லி சூனிய ஆவியை, எசபேலுடைய ஆவியை, உலகத்தின் ஆவியை, உலகத்தின் வேஷத்தின் ஆவியை, உனக்குள்ள இருக்கிற ரெண்டகம் பண்ணுகிற அந்த சூனியத்தின் ஆவியை நீ வெளியே தூக்கி போடலைன்னா நீ பரலோகத்தை விட்டு வெளியே தூக்கி எறியப்படுவாய். இவைகளை செய்கிறவர்கள் எங்க இருப்பார்கள்? புறம்பே இருப்பார்கள். ரொம்ப கவனம். அடுத்ததாக நாய்களும் சூனியக்காரரும். அடுத்து யாரு? 3வது லிஸ்ட்ல உள்ள லிஸ்ட் ஆள் யாரு? விபசாரக்காரர். 2 விபசாரம் இருக்கு. ஒன்று எழுத்தின் பிரகாரமான விபசாரம், 2வது ஆவிக்குரிய விபசாரம். எழுத்தின் பிரகாரமான விபசாரங்கிறது பெரிய தவறு. சபையில் அப்படி யாராவது இருந்தால் அதை நிறுத்திக்கங்க, விட்டுடுங்க. முடியலன்னா போயிடுங்க. சிம்பிள் கான்செப்ட். புரியுதா? சபையில் யாராவது விபச்சாரராக இருந்தால் அதை விட்டுருங்க, போதும். முடியலையா எஸ்கேப் ஆயிடு, போயிடு. சபைக்குள்ளே இருந்துட்டு நீ யாராக இருக்கக்கூடாது, விபச்சாரனா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சபையினுடைய பேர் கெட்டு போகும், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். 1 கொரிந்தியரில் பார்க்கும் பொழுது
ஒரு விபச்சாரக்காரன் சபையில் இருந்தான். அவனை அந்த சபையில் உள்ள விசுவாசிகள் ஏற்றுக்கிட்டாங்க. பரவாயில்ல, ஏதோ தப்பு வேணாம் விடுங்க, எல்லாரும் தான் தவறு பண்ணுறான், இதெல்லாம் என்ன புதுசாக சொல்கிற அப்படின்னு. அவனை பற்றி கவலையும் படலை, இப்படி ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானேன்னு கவலையும் படலை. அவன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு அவன் கூட ரவுண்ட் அடிக்கிறது எப்படி இருக்கும்? இப்படி சபையில் நீ விபச்சாரம் செய்யாட்டாலும் விபச்சாரக்காரனோட உனக்கு பங்கு இருக்கு. எங்க இருக்கு? 50ஆம் சங்கீதம் எத்தனை வசனம்? திருடனோடு நீ ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடு உனக்கு பங்கு இல்லை. 50:18 நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். சபையில ஒரு விசுவாசி திருட்டு பயலா இருக்கானா, நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு காப்பி குடிக்கிறது, அவன் கூட சேர்ந்து தான் ஜபத்துக்கு வர்றது, அவன் கூட ஜபத்துல தான் உட்கார்றது, அவன் கூட சேர்ந்து தான் சாப்பிடுறது, அவன் கூட சேர்ந்து தான் வண்டியில போறது. அப்படியா? விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. விபச்சாரரோடு பங்கு. 1 கொரிந்தியர்ல வாசிச்சு பாருங்க, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி வைத்துக் கொண்டிருக்கிறானே. எப்படி? யார வச்சிருக்கானா? எப்படிப்பட்ட பார்ட்டி கொரிந்தியர் சபையில் இருந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனால் சபை எங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்குன்னு பவுல் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 1 கொரிந்தியர் 1:7 என்ன சொல்றாரு? அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். வருகைக்கு காத்திருக்கிற சபைக்குள்ள இன்னொருத்தன் இருக்கான். யாரு? 1 கொரிந்தியர் 5:1 யார் இருக்கான்? தகப்பனுடைய மனைவியை வச்சுக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்த வசனம், இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள். நீ அவனை பனிஷ்மெண்ட் பண்ணல, அவனை ஒதுக்கல, அவனை ஓரங்கட்டல, நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன்னா அப்போ உனக்கு இது விபச்சாரக்காரரோட உனக்கு பங்கு இருக்கு. நீ செய்யல. கவனமா இருக்கணும். அதுக்கு தான் வேறுபாட்டின் ஜீவியங்கிறது உலகத்தை விட்டு வேறுபாடு மட்டும் இல்லை. பாஸ் எம்டி அழகா பேசினார் ஒரு கன்வென்ஷன்ல. சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளேயே வேறுபாட்டின் ஜீவியம் வேணும். விசுவாசிகளுக்குள்ளேயே என்ன இருக்கணும்? உனக்கு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கணும். ஊழியக்காரங்களுக்குள்ளேயே வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கணும். அதுதான் செப்பரேஷன் லைஃப். எல்லா இடத்துலையுமே பாவிகள் பிரச்சனைகள்லாம் இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட இருந்து வேறுபட்டு நிற்கணும். புரியுது அவங்களுக்கு? எல்லாருக்கும் சத்தியம். சபைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கும்பலில் கோவிந்து அடிக்கிறது இல்லை. சபையிலே நீ வேறுபாட்டின் ஜீவியம் செய்யணும். 9ஆம் வசனம், விபச்சாரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு. விபச்சாரக்காரரோடு என்ன செய்யக்கூடாது? கலந்திருக்க கூடாது. நீ அவங்க கூட மிங்கிள் ஆகிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு. ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்துச்சு. அந்த ஆள் பெரிய திருடன், இப்பவும் இருக்கான். ஒரு சபையில் இருக்கான். ஆனால் இன்னைக்கு சபையில் அவள் தான் முக்கியமானு சுற்றிட்டு இருக்கான். ஒரு வீட்டுக்கு ஊழியக்காரர் கூட்டு போகிறான். ஒரு புதிய ஆத்மா வாங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். இவர் பாவம், ஒரு பாஸ்டர், பாவமான பாஸ்டர் போயிட்டார். அங்கே போனால் குழந்தை இருக்குது, குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. புதிய ஆத்மா குழந்தைக்காக ஜெபம் பண்ணிட்டார். பாஸ்டர் வந்துட்டார். கடைசியில் பார்த்தா அதுதான் அவனுடைய 2வது மனைவி, 2வது குழந்தை. யாருக்கு? எப்படி எவ்வளோ டெக்னிக்கலாக அவன் ஒர்க் பண்ணுறான் பாருங்க. ஒரு பழைய விசுவாசியோடைய பையன். அவன் அக்காலாம் ஊழியத்தில் இருந்தா. இப்படிலாம் இருக்காங்க. அதான் சொல்லியிருக்கு, உங்களுடைய சபையில் விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, அஞ்ஞானிகள் கூட செய்யாத பாவம்லாம் உங்கள் ஆள் செய்கிறானே அப்படின்னா. ஆனால் சபை எங்கே போகுதுன்னு சொல்கிறாரு? வருகை காத்து கிடக்குது. இங்கே இதுக்குள்ளே இருக்கிற ஒரு டீமு எப்படி இருக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். விபச்சாரக்காரர்கள் புறம்பே இருப்பார்கள், விபச்சாரக்காரர்கள் அக்கினி கடலில் இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 22:15 படி புறம்பே இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:8 படி அக்கினி கடலில் இருப்பாங்க. 1 கொரிந்தியர் 6:9 படி பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்தரிப்பது இல்லை. சரி, ஆவிக்குரிய விபச்சாரம்னா என்ன? யாக்கோபு 4:4. விபசாரரை விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று. எழுத்தின் பிரகாரமான விபச்சாரம் வேற, அது சரீரத்துக்குரியது. ஆவிக்குரிய விபச்சாரங்கிறது நீ இந்த மார்க்கத்துக்கு வந்துட்ட பிறகு உலகத்தை சிநேகிப்பது.
உலக அவனை பேசக்கூடாது, குழம்பிட்டு இருக்கான் மெண்டல் மாரி. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்துட்ட பிறகு நீ உலகத்தை சிநேகிச்சின்னா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதுக்கு அவனைத்தான் பார்த்து யாக்கோபு சொல்றாரு, ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாரு, யாருன்னு சொல்றாரு, விசுவாசிகளே விசுவாசிகளேன்னு சொல்லலை. என்ன சொன்னாரு, நான் இப்படி பிரசங்கம் பண்ணால் நீங்கள் எல்லாரும் துறை பஸ் இடக்க முடக்கம் பேசுகிறான் அந்த ஆளும்பிங்க. நான் பேசலை, யார் பேசியிருக்கா, யாக்கோபு பேசியிருக்கார். விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் வேஷமும், உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நீங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியை பெற்றவர்கள். அப்போ எப்போ நீ உலகத்தை சிநேகிக்கிறியோ நீ யாரு? ஆவிக்குரிய சொல்லுங்க, விபச்சாரம். விபச்சாரம் பண்ண என்ன நடக்கும்? அடுத்து மத்தேயு 5:28. ஒரு ஸ்திரீயை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று. ஆவிக்குரிய விபச்சாரம் ஒன்று உலக சிநேகம், மற்றொன்று இச்சையின் பார்வை, கற்பனைகள். இது இரண்டாவது ஆவிக்குரிய விபச்சாரம். மூணாவது மத்தேயு 15:19. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது என்னது? விபச்சாரம். கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியை விபச்சாரம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2:14. விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் கண்கள் என்னது? வாசி ஃபுல்லா வாசி. விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். பாவத்தை விட்டு ஓயாத விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள், பார்வையில் ஜெயம், தப்பா பார்க்கிறது, தவறா பார்க்கிறது, மாம்சத்தின் கிரியை, இது எல்லாமே விபச்சாரக்காரர் லிஸ்ட்ல வந்துருது. ஈஸியா அடிபட்டு போயிடுவோம் நம்மில் அநேகர். அடுத்து மனைவியை தள்ளிவிடும் பொழுது நீ விபச்சாரக்காரனா மாறுற, இல்ல தள்ளப்பட்டவள் யாரா மாறுறா? விபச்சாரியாய் மாறுகிறாள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 11-12. அப்பொழுது அவர், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். மனைவியை தள்ளிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் கட்டிட்டான், புருஷனை தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் கட்டினான்னா அவளுக்கு பேர் என்னது? விபச்சாரி, விபச்சாரன். அதெல்லாம் சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க. கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கை அது ஜெயமாக வாழ்ந்துட்டு போயிடணும். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்கிறது இல்லை, பிரவேசிப்பது இல்லை. ஆவிக்குரிய விபச்சாரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு தான் ஒரு மனைவி தானே, ஒரு புருஷன் தானே, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை, நம்ம வீடு, இப்படி தானே இருக்கிறோம், ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், இப்படியே கரை சேர்ந்துடலான். ஆனால் எண்ணங்களில், பார்வையில் விபச்சார மயக்கத்தினால் உள்ள நிறைந்த கண்கள், விபச்சாரத்தில் நீ மாட்டினேன்னா உன் ஜீவியம் போயிடும். நீதிமொழிகள் 6:26. நீதிமொழிகள் 6:32. 2 வசனம் வாசி. நீதிமொழி 6:26 அடுத்து 32. வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும். விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். விபசாரியானவள் அருமையான உயிரை எரிஞ்சிடறா, வேட்டையாடிடுவா. டோட்டலா சொல்லி முடிஞ்சிடும். உன் ஜீவியம், உன் ஊழியம் நஷ்டமா போயிடும். 32. ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். உன் ஆத்துமா கெட்டு போகும். விபச்சாரத்தினால கடைசி ஃபைனல் ரிசல்ட் என்ன? ஆத்துமா கரைபட்டு போகும், கெட்டு போயிடும். இந்த விஷயத்தில் ரொம்ப நாம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக 4வது யாரு? நாய்களும் சூனியக்காரரும், அடுத்து விபச்சாரக்காரரும், அடுத்து யாரு? கொலைபாதகர்கள். நம்ம யாரும் கொலை பண்ணியிருக்க மாட்டோம். பண்ணியிருக்கீங்களா? யாராவது பண்ணியிருப்பீங்க? பண்ணலையா?
கொலை பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு அடுத்து பதில் சொல்ல மாட்டீங்க, நோ கமெண்ட்ஸில் வருவீங்க. கருவை கலைத்திருந்தால் அதுக்கு பேர் என்னது? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு சகோதரியுடைய வயிற்றில் ரெட்டை குழந்தைகள் இருந்துச்சு. நான் உண்மையை சொல்கிறேன், கதை அல்ல. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நான் உனக்கு 2 ரெட்டை பிள்ளை கொடுக்க போகிறேன், அவங்க வருங்கால சபைக்கு தூண்களாக இருப்பார்கள் அப்படின்னாராம். ஆனால் இந்த சகோதரி பயந்து போய், ஐயோ எனக்கு குழந்தையே வேண்டான்னு 2 குழந்தையும் கருக்கலைச்சிட்டாங்க. இது நடந்து ஒரு 20 வருஷம் இருக்கும். சமீபத்தில் ஆண்டவர் பேசினாராம், நீ ஒரு கொலைகாரி அப்படின்னு. இவங்க, நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு தப்பு பண்ணல. சபைக்கு தூணாய் நான் 2 குழந்தைய கொடுத்தேன், உருவாக்கினேன், உனக்குள்ள அதை உருவாக்கினேன், உனக்குள்ள ராஜா போல உருவாக்கினேன். நீ என்ன செஞ்சிட்ட? அழிச்சிட்ட. நீ கொலைகாரி. எப்படி இருக்கும்? இதுதான் உண்மை. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ யாருங்கிறத நீ பார்க்கணும். பிசாசு தாங்க அந்த கொலை பாதகன். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். பிசாசானவனுடைய இச்சையின்படி பார்க்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு யாரு? மனுஷ கொலைபாதகன். சொல்லுங்க. மனுஷ கொலைபாதகன். ஏம்மா உட்காருங்க. நான் என்னத்தையா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னத்துக்கு வந்தீங்கன்னு உங்களுக்கு மறந்தே போச்சு. எழும்பக்கூடாது, பின் ட்ராப்பில் நிற்கணும் சர்ச்சு. பிசாசானவன் தான் யாரு? யாரவன்? கொலைபாதகன். நீங்க கொலைபாதகனாக மாறிட்டீங்கன்னா பிசாசுனுடைய டார்கெட் எப்படி தெரியுமா? இயேசுனுடைய டார்கெட் எப்படி தெரியுமா? இயேசு ஒருத்தனுக்குள்ள வந்தால் அவனை எப்படி மாற்றுவார்? இயேசுவை போல மாற்றுவார். பிசாசு ஒருத்தனுக்குள்ள வந்தால் எப்படி மாற்றுவான்? சொல்லுங்க. பிசாசா மாற்றுவான். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று அறியோம். ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது எப்படி இருப்போம்? அவருக்கு ஒப்பா இருக்கும். அப்போ அவரை போலவே மாற்றிட்டார். யூதாஸ் உங்களில் ஒருவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். இயேசு சொல்றாரு, உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். யோவான் 6:70. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். யாரா மாத்திருச்சு அவனை? ஒரு ஊழியக்காரனை எப்படி மாத்திருச்சு? பிசாசாவே மாத்திருச்சு. அதனால தான் பிசாசு கொலை பாதகன். நீங்க அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை கொலை பாதகனா மாத்திருவான். யார் கொலை பாதகன்? 1 யோவான் 3:15. ஆவிக்குரிய கொலைபாதகர்கள். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். மனுஷ கொலைபாதகன் யாரு? தன் சகோதரனை பகைக்கிறான். அப்படி பார்த்தா நம்ம எத்தனை மனைவியை பகைக்கிறோம், புருஷனை பகைக்கிறோம், அண்ணனை பகைக்கிறோம், அப்பாவை பகைக்கிறோம். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள்ள என்ன இருக்காது? நித்திய ஜீவன் இராது. நித்திய ஜீவன் இல்லைன்னா நீ உனக்கு பரலோகம் இல்லையே. யார் கொலை செய்வா? கனி கூடாதவன் கொலை செய்வான். அப்படிதானே? மத்தேயு 22:7. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அவங்க எல்லாம் கனியை கேட்டு வந்த வேலைக்காரனை கொலை செஞ்சவங்க. நீ கனி கொடுப்பான்னு பார்த்தா நீ கனி கொடுக்காம கனியை தேடி வந்தவனை கொலை செய்யற. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சகோதரரை பகைக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. லூக்கா 23:25. கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி. யாரவன்? கொலைபாதகன் யாரு? பரபாஸ். பரபாஸ் தாங்க கொலைபாதகன்.
ஆனால் இயேசு அன்னைக்கு அவர் பிடிபட்டு அவர் அடிபட்டதுனால யார் தப்பிட்டா? யார் தப்பிட்டா? பரபாஸ் தப்பிட்டான். கதையில் சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு நைட்டு போர் சேவர்களெல்லாம் எங்கே ஓடினாங்களாம்? காவல் கிடங்கில் போனாங்க. போய் ஒவ்வொரு கதவாக தட்டி கீட்டி பார்த்து கடைசியில் பரபாசை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து வேகமாக அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி இழுத்துட்டு வந்தாங்களாம். அவனுக்கு சுத்தமாக பயந்தே போயிட்டான். யாரு? பரபாஸ். கொண்டுட்டானுங்க, இன்னைக்கு நமக்கு தூக்கு போட்டானுங்க போட்டிருக்கு, சிலுவையை தூக்கி வச்சுட்டாங்க, ஐயோ வரவே மாட்டேன் நானா, நீ வான்னு இழுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து இழுத்து விட்டு பார்த்தா அவனுக்கு என்ன கிடைச்சது? விடுதலை கிடைச்சது. ஆச்சரியப்பட்டானா, எப்படிடா எனக்கு எப்படிடா விடுதலைன்னு. உனக்கு பதில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டாயா? யாரை விடுதலை பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் வரும்போது அவனா இவனான்னு வரும்போது யாருக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு? உனக்கு கிடைச்சிருச்சு. எனக்காக ஒரு ஆள் அடிபட்டு சாவறானா, அவனை நான் பார்க்கணுன்னு யாரும் வந்து நின்னானா? பரபாஸ் வந்து நின்னானா. அப்படியே தகச்சிட்டானா, சே என்னையா இது, இவரை போய் அடிக்கிறாங்க, நானே அடிபட்டு செத்துருக்கலாம் போட்டிருக்கு. எப்படி இருக்கும்? நடராஜமொழியார் ஒரு பாட்டு பாடுவார், பேதுருவை போல மறுதளித்தேன், யூதாசை போல நான் காட்டி கொடுத்தேன், ஆனாலும் இயேசுவே அன்பு வைத்தீர், பரபாசாம் எந்தன் சிலுவையேற்றி. பேதுருவை போல் மறுதளித்தேன், யூதாசை போல் நான் காட்டி கொடுத்தேன், ஆனாலும் இயேசுவே அன்பு வைத்தீர், பரபாசாம் எந்தன் சிலுவையேற்றீர். பரபாஸ் சொல்றான், என் சிலுவையை நீங்க நினைச்சிட்டீங்க, எடுத்ததுனால நான் தப்பிட்டேன். கொலைபாதகன், பயங்கரமான ஆள், கலகக்காரன். நீ ஒரு பரபாசா இருக்கலாம். இன்னைக்கு அதை மாற்றணும். 2 ராஜாக்கள் 6:32 தீர்க்கதரிசி உட்கார்ந்துருக்கிறான். அவனை கொலை பண்ணணும்னு ஒருத்தன் புறப்பட்டு ராஜா தன்னுடைய வேலையாளை அனுப்புகிறான். இன்னைக்கு பாரு, இன்னைக்கு கொண்டுறான் பாரு. வாசிங்க. எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான், மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவிடத்திற்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா? எப்படி? அந்த ராஜாவை பார்த்து சொல்றான், ராஜாவை பற்றி தான் சொல்றான். என்ன சொல்றான்? அந்த கொலைபாதகனுடைய மகன் என்ன செய்யறான்? என்னைய தலை வாங்குறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறான், அவனை உள்ள விட அதை லாக் பண்றான்னு சொன்னான். தீர்க்கதரிசியை கொலை செய்யறதுக்கு உனக்கு அவ்வளவு துணிச்சல், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புறதுக்கு உனக்கு அவ்வளவு துணிச்சல். இதுதான் அன்னைக்கு நடந்த கேடு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் சண்டை, எல்லாரும் பிரச்சனை, எல்லாரும் குழப்பம். அப்படி சில குடும்பங்கள் இருக்கு. பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏசாயா 1:21 பார்த்தீங்கன்னா அதன் குடிகள் கொலைபாதகர்கள். அந்த ஊரில் இருக்கிற அவ்வளவு வேலுமே கொலைகார பயலாம். உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிக்கொண்டிருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். அதன் குடிகளே எப்படிதான். திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்ன நகர் அது? ராம்ஜி நகரா, ராம்ஜி நகர்னு நினைக்கிறேன். அவ்வளவு வரும் திருட. இந்தியாவில் எங்கே திருடினாலும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா திருச்சிக்கு வந்தால் போதுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேப்பர்லாம் போட்டுருப்போம். திருச்சி அந்த ஏரியா உள்ளே போனீங்கன்னா சமீபத்தில் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ஐஏஎஸ் ட்ரெயினில் வந்தார். அவருடைய கம்ப்யூட்டர் காணாமல் போயிடுச்சு, லேப்டாப். அவன் ரயில்வே போலீஸில் போய் சொன்னான். அவங்க சொன்னாங்க, ஓகே நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலான்னு. நேராக போய் யார்ட்ட வாங்கிட்டு வந்துட்டாங்க. ராம்ஜி நகர் போனாங்க. எப்பா அது ஐஏஎஸ் தானா, அது கொடுத்துருங்கடான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டான். எப்படி? இப்பவும் இருக்குது அந்த இடம். இப்போ சமீபத்தில் நார்த் இந்தியாவில் போய் ஒரு திருட்டு கும்பலை பிடிக்க போனாங்க தமிழ்நாடு போலீஸ். அந்த ஊரில் போனால் அவனை பிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த ஊர் முழுசும் யார் தான்? டோட்டலாகவே திருடன். ஆந்திராவில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் முழுவதுமே விபச்சாரம் தான். அம்மா, அக்கா, தங்கச்சி, மாமை, மாமன், வந்தவன், போனவன் எல்லாருமே என்னது, அந்த பெண்கள் மொத்த கும்பலுமே எப்படி தான். அது தொழிலே அதுதான். அப்படி இருக்கு. இங்கே பைபிள் சொல்லுகிறது உண்மையுள்ள நகரம் எப்படி மாறிடுச்சு?
வேசியாய் போயிட்டு அதன் குடிகள் எல்லாம் எப்படி மாறிட்டாங்க? கொலைபாதகர்களாக மாறிட்டாங்க. நீ கொலைபாதகனா மாறும் பொழுது நடக்கிற சம்பவம் என்னன்னா, ஆத்துமா சோர்ந்து போகும். ஆத்துமா தான் மெயின். ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை கெடுத்தால் அவனுக்கு லாபம் என்ன? எரேமியா 4:31. கர்ப்ப வேதனை படுகிறவரின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவரின் வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ கொலைபாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்கிறாள். கொலைபாதகத்தாலே என் ஆத்துமா என்ன செய்கிறது? சோர்ந்து போகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொலைபாதக ஆவி. என்கிட்டலாம் சிலர் வந்து அறிக்கைட்டு இருக்கிறாங்க, அவனை கொண்டுட்டேன் இவனை கொண்டுட்டேன்னு. ஆச்சரியமாக இருக்கும். அவங்க அறிக்கையிடுறாங்க, உண்மையான அறிக்கை. ஒரு தாயும் மகளும் வந்து என்கிட்ட அறிக்கையிட்டாங்க, எங்கள் அப்பாவை கொண்டுட்டேன், என் புருஷனை கொண்டுட்டேன், கர்த்தர் எங்களை மன்னிப்பாரான். எப்படி? சொந்த தகப்பனை, சொந்த தாயை, சொந்த புருஷனை யார் கொண்டுட்டா? அம்மையும் மகளும் சேர்ந்து புருஷனை க்ளோஸே பண்ணிட்டாங்க. இது உலக எழுத்தின் பிரகாரமான கொலைபாதகம். ஆவிக்குரிய கொலைபாதகங்கிறது பகைத்தல். நித்திய ஜீவன் இராது. எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்னைக்கு இந்த 3 பாயிண்ட் நிப்பாட்டலாம். 1, சூனியம், விபசாரம், கொலை. இவைகளை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ புது வருஷத்தில் போயிட்டோம்னு சொன்னால் நெக்ஸ்ட் இயர் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக தான் இருக்கும். அடுத்த வருஷம் இன்னும் ஜூனியத்தில் நீ வளர்ந்துருவ, இன்னும் நாயா போயிடுவ, இன்னும் நான் அடுத்த யாராக மாறிடுவேன், கொலைபாதக நான் மாறிடுவேன், இன்னும் விபச்சாரத்தில் வேசித்தனத்தில். பைபிளில் ஒரு வசனம் உண்டு, விபச்சாரத்தில் கிளவியானவள்னு. எப்படி அப்படின்னா என்னது? சீனியாரிட்டி, வயசாகி போச்சு. ஆனால் அவள் யாரு? அப்படி இருக்கா வசனம்? விபச்சாரத்தில் கிளவி. எரேமியா எசேக்கியேல் 23:43. விபசாரங்களில் கிழவியானவளை குறித்து அவளை பைபிள் பயங்கர டெக்னிக்கலாக பேசுங்க. விபச்சாரத்தில் அவ யாராயிட்டா? ஊறி போய் யாரா மாறியாச்சு? வயசானாலும் விபச்சாரத்தை விடலை. விபச்சாரத்தில் கிளவி. கண்ணை மூடுங்க, முழங்கால் போடுங்க, கையை வைத்துங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் நீ ஓடிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே போகாமல் இவைகளை செய்கிறவர்கள் புறம்பே இருப்பார்கள், அக்கினி கடலில் போவார்கள், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இதுக்காக நம்ம இவ்வளவு மீசை எடுத்து, தாடி எடுத்து, கசமாவும் கொடுத்து, காணிக்க கொடுத்து, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு, நகையை எடுத்து, தெய்வீக சுகத்தில் நின்று, ஏ அப்பா என்ன பாடு போடுறோம் இந்த சபையில் சத்தியத்துக்காக. நாங்கள் ஏசரையாச்செல்லாம் வாங்கி, அப்படி தானே எல்லாத்தையும் வாங்கிட்டு எப்படியாவது எங்கே போகணுன்னு ஆசைப்படுறீங்க? பரலோகம் போகணுன்னு. ஆனால் பரலோகம் போகலன்னா நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகர்களும் புறம்பே இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரிப்பதில்லை. அவர்கள் அக்னி கடலில் போவார்கள். ஐயோ, வேண்டவே வேண்டாம். நம்முடைய ஜீவியத்தில் உள்ள இந்த தோல்விகளை நாம் அறிக்கையிடுவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், வருஷ கடைசி, ஆண்டவரே என்னுடைய ஜீவியத்தில் உள்ள நாய்களுடைய பின்மாற்ற ஆவி போகட்டும், விபச்சார ஆவி போகட்டும், ஆமென். எனக்குள்ள இருக்கிற கொலைபாதக ஆவி போகட்டும், எனக்குள்ள இருக்கிற சூனியத்தின் ஆவி போகட்டும், ஆமென். நான் இனிமேல் ரெண்டகம் பண்ண மாட்டேன், நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். எசபேலின் ஆவிக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். உலக ஸ்நேகத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். யாரையும் நான் தள்ளி விடுவதில்லை, இச்சையோடு பார்க்கறதில்லை. விபச்சார மயக்கத்தில் இருந்த கண்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நான் சகோதரனை பகைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்ச நேரம் தான் டைம். ஆமென். அந்த நேரத்துக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாயிடணும். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படணும், பரிசுத்த ஆவியினால் கழுவப்படணும், இயேசுவின் நாமத்தில் நீ கழுவப்படணும். ஹல்லேலூயா. இதோ யூசோப்பினால் கழுவும்படியாக வந்திருக்கிறார். ஆமென். அவருடைய ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கும், உன்னை சுத்திகரிக்கும், உன்னை நீதியும் உள்ளவனாய் மாற்றும், உண்மையுள்ளவனாய் மாற்றும். நல்ல நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, சத்தம் இடுங்க. கொஞ்ச நேரம் இந்த இடம் ஒரு ஓலமிடுகிற ஒரு இடமாய் மாறட்டும்.
சபாநாத ராமானியா. ஆண்டவரே, ஓ நாங்கள் புறம்பே இருக்கிறவர்கள் அல்ல, ஹல்லேலூயா, சுதந்திரவாளிகள். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தாவே எல்லா தோல்விகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால, ஓ இரத்தத்தினால பரிகரிக்கப்படட்டும். புறஜாதியாராகிய பலி பரிசுத்தாவியினால் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொன்னீரே. ரிக்கபாலா ரிக்கபாலா ரிபாலா சீராபாலா ரிகதன மெங்கரபாலா திடிபிலா பங்கர பிலதன மெனகரி பிகதன மானியா. ஆமென், 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 ஆமென். வேத வசனத்தில் உணர்த்தப்பட்டிருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்குள்ள இந்த சூனியத்தின் தன்மைகளும் விபச்சாரத்தின் போராட்டங்களும் கொலைபாதக ஆவியினாலும் நான் நிரப்பப்பட்டு இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இதுவரை எனக்குள்ள எத்தனையோ விஷயம் இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு நான் இடம் கொடுத்தேன். கர்த்தரை நான் மன்னிக்கணும். இது போக உங்களுக்குள்ளே ஏதாவது தனிப்பட்ட ரகசியங்கள் இருந்தால் ஆமென், எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் எழும்பி நீங்கள் அறிக்கையிடலாம். ஒரு 2-3 நிமிஷம். அதுக்கு பிறகு இந்த ஜீவியத்திலிருந்து ஒரு விடுதலைக்கு அபிஷேகத்தை பெற்றுட்டு தான் நீங்கள் போகணும். நல்ல வாயை திறந்து சத்தமாக அந்த ஆயக்காரனை போல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்க்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். இயேசு அந்த அறிக்கையின் சத்தத்தை கேட்டு சொன்னார், ஓ இவனல்லவோ நீதிமானாக்கப்பட்டவனாக வீட்டுக்கு திரும்பி போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகமான சஹெத்தர மேலா ஹபிலாமானி தினேகராமானியா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இயேசுவே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானி பாலா கசிக்தரா பாலா துரானியா. தேவரீருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். தேவகுமாரனை காலின் கீழே மிதித்து விட்டேன், சிலுவையில் அறைந்து விட்டேன், பரலோகத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன். ஆண்டவரே மன்னியும். ஒவ்வொரு அறிக்கை செய்யும் பொழுதும் ஒவ்வொரு ஆவி உன்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே போகிறது. ஒவ்வொரு வல்லமையும் உன்னை ஆட்கொண்டிருந்த ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு அறிக்கைக்கு பின்னால் இருந்த பொல்லாத வல்லமையும் நீ சரியாய் அறிக்கை செய்தால் இந்த நிமிஷத்தில் இந்த வல்லமை உன்னை விட்டு விலகி போகிறது. ரேகா பாலா பாரி பிகமான சக்கரமான தீகரமான தீகரமான தீரா. Remala ida bala kasandara mana dibi karabala dibi dibi da wakara dibi da bala ankarani. Shirabala dikarabala. Amen, amen, amen.
ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். அபாக்கரா லிபிகபாலா சந்தரபாலா லிபிதிபிலாவா. ஆமென். ஹalleluya. விடுதலைக்காய் போராடுவோம். ஹalleluya. ஆமென். 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 இபாக்கரா மனசத்தரா லிபிகபாரா தீகராபாலா திராகராபாலா. ஆமென். ஆண்டவரே கராபாலியா ரபாலா. அறிக்கை சரியா இருக்குமானால் சுத்திகரிப்பு சரியா இருக்குன்னு அர்த்தம். சுத்திகரிப்பு சரியா இருக்குமானால் பரிசுத்தம் உன்னை தேடி வருகிறது என்ற அர்த்தம். ஹalleluya. ஹalleluya. இந்த கூட்டத்தில் நீ பரிசுத்தமாகிறாய். ஹalleluya. உன்னை ஆட்கொண்டிருந்த வல்லமை ஓடுகிறது. ஹalleluya. ஹalleluya. ரெமெனே சஹலிமானியா ரபிலபாலா. Ida ida manaka santara manaka radini kara manakti dine ke demi kara manasade. Amen, 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 amen. Ara, bara, bara. Amen, amen, amen. Hallelujah. Amen. சாத்தான் தோற்று போனான். நீ அறிக்கையிட்ட பொழுதே அவன் தலையில ஆணி அடித்து விட்டாய். Hallelujah, 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 hallelujah. Amen. Ora bakara bakara bara. Ida bara kara. Oh, risamam dana limania kara. Litte sedene gira nimakare mena sasana nimena. Oh, kida. Hallelujah, hallelujah, hallelujah. அறிக்கையிட்டதை தேவன் மன்னித்தார் என்று ஒரு நிச்சயப்படுத்திக்கொள். நீ அறிக்கையிட்டு உட்காரும் போது ஒரு சத்தம் கேட்டிருக்கணும். மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. என் மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah, hallelujah. முழங்கால் நின்று போராடுங்க. Hallelujah, hallelujah. Amen, amen, amen. விடுதலையின் வல்லமை. ஆமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ சின்ன சின்ன தவறு செய்த அநேகரை கர்த்தர் நியாயம் தீர்த்தார். ஒரு பொய் தான் சொன்னான். அவன் அன்னைக்கு விழுந்து செத்து போனான். அவன் மனைவி செத்து போனான். சின்ன தவறுகள். ஆனா இல்ல, ஆனா கர்த்தர் உன்னை நேசிக்கிறாங்களுக்கு அடையாளம். இவ்வளவு தூரமும் நம்முடைய ரோகங்களும் துன்மார்க்கங்களும் பெருகி இருந்த போதும் உன்னை நேசிக்கிறதுக்கு அடையாளமா உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தை நீ கடக்க மாட்டேன்னு நினைத்த கர்த்தர் உன்னை கடைசியில கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு காரணம் உன்னை பரிசுத்தமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ அவரை தரிசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்துக்கு தான் கர்த்தர் உன்னை என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். உன்னை மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்தவர். அபாக்கரா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
வாயை திறந்து சொல்லு, நான் அறிக்கையிட்டேன், என் பாவத்தின் தோஷத்தை தேவரீர் மன்னித்தீர். Amen, 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 amen. Rabaka rabaka rabala dida baka rabila baka rabila balan tura bala karabaka rabala. Risha bala bala bala. Amen. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. ஓ பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, 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 சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. Shirabala karaba karabala turaba kara limala karaba karabala turabala karabala sibilaba karabala turania uraba karaba karabala turabala ureba karabala karaba turabala uraba ribala barimana sabarabala ibala baraba karabala bara ibala baraba karaba karabala turabala. ஆமென். பாவ மன்னிப்புல 3 காரியம் நடக்கும். ஒன்று, உன் ஆத்மா கலிகூறும், உன் ஆவி கலிகூறும், உன் சரீரம் கலிகூறும். இந்த 3ல் ஒன்று நடக்காட்டாலும் அந்த பாவ மன்னிப்பு கரெக்டாக கிடைக்கலன்னு. பாவம் இன்னைக்கு நீங்கள் அறிக்கை செஞ்சிட்டீங்க, உங்கள் அறிவில் தென்பட்டதெல்லாம் சொல்லிட்டீங்க, அப்படி தானே? நீ அறிக்கையிட்டது உண்மைண்ணா. பாஸ்டர் டிவி அவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒவ்வொரு மிருகத்தின் ஆவி இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டர். நீ அறிக்கை செய்யும் பொழுது அவர் சொன்னார், அவனை விட்டு அந்த மிருகம் வெளியே போகுது. வெளியே போயிடுச்சா? கண்ணமூடி முழங்கால் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நீ அறிக்கையிட்ட பொழுது உன்னை செய்ய வச்சிருந்த அந்த பாவத்தை செய்ய வைத்த அந்த வல்லமை உன்னை விட்டு போயிட்டுன்னு சொல்றவங்க கைகளை வைத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்போ இந்த வல்லமை வெளியே போயிடுச்சுன்னா ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் உன் மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆவியில நிரம்பறதுக்கு இடம் கொடு. ஆவியானவர் உன்னை பரிசுத்தமாக்குகிறவர். ஹல்லேலூயா. புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படும். ஆவியை கட்டுப்படுத்தாதீங்க, அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. ஆமென். ஆத்மா களி கூறட்டும், ஆவி களி கூறட்டும், சரீரம் களி கூறட்டும்.
Amen. 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 Hallelujah. 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 Amen. 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 Hallelujah. Amen. 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 Abakarabalam tudabakarabalam tudabakarabankara. Shirabalakarabegadabakarabalam tudamania. Shirabalakarabakat tudabakarabalam tudania. Orabakarabaka tudabaka tudamania. Arai sabai. Oh, rabakarabakarabakarabaka tudai. முழங்கால் போட கஷ்டப்படக்கூடாது. ஆவியில் நிரம்புறதுக்கு அந்நிய பாஷை பேசுறதுக்கு யோசிக்க கூடாது. ஆமென். வெக்கப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. உனக்குள்ள ஏதோ ஒன்று அவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தத்தின் வேலை இன்னைக்கு நிரந்தரமான ஒரு திட்டவட்டமான வேலை. ஆவியானவர் உனக்குள்ள நடப்பிக்க போராடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆமென். ஒரு திட்டவட்டமான மகிமையின் வேலை உனக்குள்ள இப்ப நடக்குது. ஹல்லேலூயா. இஷபாலா கரபாலா. ஆமென். நீங்க ஆவியில நிரம்ப நிரம்ப உச்சந்தல இருந்து உள்ளங்கால் மட்டும் ஒவ்வொரு கட்டா உன்னை விட்டு அவிழ்ந்து போறதை நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிம்சோனை கட்டி வச்சிருந்தாங்க. அபிஷேகம் உள்ள வந்த பொழுது எல்லாம் அக்கினிப்பட்ட கயிறு போல நூல் போல அருந்து போயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வருஷ கடைசியில இன்னைக்கு கிடைக்கிற அபிஷேகத்துல உன் கட்டுகள் எல்லாம் கலந்து போகணும். கட்டுகள் எல்லாம் அருந்து போகணும். கட்டுகள் எல்லாம் அக்கினிப்பட்ட கயிறு போல ஒன்றுமில்லாமல் ஆகணும். கண்ணி தெரித்தது, நீ தப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஓரசே கரா பக்கரா மனா பனாய். ஓரசே ஓர பக்கரா 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 பலாம் கரா பாலியா ரபாலா. மேகதனே மேகதே 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 மேகதே. உரபனா சபா லிவான பாங்கரா லிமானா. ஆமென். ஆமென். உன் ஆதி அபிஷேகத்துக்கு வா. ஹல்லேலூயா. உன் ஆதி அக்கினிக்கு வா. நீ ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்புக்கு வா. ஆமென். அபிஷேகத்தின் ஆதி நிறைவுக்கு நீ வா. உரிஷமா நிவா நிவா லவினி மிகரமனக துடவாக நிமிக நமனக ஷனமனக தரா. இதா பக்கரா தரா பக்கரா தரா. நான் பார்க்கிறேன் ஒரு சிலருடைய இருதயத்தை எடுத்துட்டு வேற ஒரு இருதயம் பொருத்தப்படுகிறதா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க?
உனக்குள்ள இப்போ சுத்த இருதயத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். உன்னுடைய கண்களை சுத்த கண்களாய் மாற்றுகிறார். ஓ, உன்னுடைய அவயவங்களில் ஒவ்வொன்றையும் சுத்தத்தை தேவன் கட்டளையிடுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். கேட்டு பெற்றுக்கொள். ஷாமா அபே அபே. ஓ திராபல இவங்கரமேல கரிவகரவகரவகர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபகரபல கரபலி பகரபல. ஆமென். தாவீது கேட்டான், ஆண்டவரே என் இருதயம் சரியில்லை, நான் கெட்டு போயிட்டேன், என் சிந்தை நினைவு தோற்றங்களெல்லாம் இருதயத்தின் நினைவெல்லாம் ரொம்ப பொல்லாக போயிடுச்சு சுவாமி, எனக்கு ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டின்னு கேட்டான். ஆமென். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். ஆமென். ஆண்டவரே எனக்கு அந்த அனுபவம் தாங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர் கைகளை வைத்துங்க. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஹார்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. பரிசுத்தமான இருதயம், சதையான இருதயம், ஓ தெய்வீகமான இருதயம். ஹல்லேலூயா. ஓ இப்பொழுதே தேவன் உனக்குள் ஒரு பெரிய வேலையை தொடங்கி இருக்கிறார். ஓ ரபகர பக திரகர திர திர. Bakara bana şabala baga diri bigara balam tere bari bigara bak kari bila baderi bila bana balam bera ori bangare bela başara bahude bigara baniya ikabala bala kara kara mana kara kara bigara. ஊற்றிடுவீர் தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே, ஊற்றிடுவீர் தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே, என்னை மாற்றிடும் அபிஷேகத்தா, என்னை மாற்றிடும் அபிஷேகத்தா, ஊற்றிடுவீர் தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே, ஊற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே, இமை மாற்றிடும் அபிஷேகத்தா, இமை மாற்றிடும் அபிஷேகத்தா, ஊற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே, ஊற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே, இமை மாற்றிடும் அபிஷேகத்தா, இமை மாற்றிடும் அபிஷேகத்தா, ஊற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே, ஊற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே, இமை மாற்றிடும் அபிஷேகத்தா, இமை மாற்றிடும் அபிஷேகத்தா, ஊற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே, ஊற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள்ள உயிர்த்திடவே, இமை மாற்றிடும் அபிஷேகத்தா, 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 இமை மாற்றிடும் அபிஷேகத்தா. இக்கபாலி பாலி பாக்கரா லிபாலி பாக்கரா லிபாக்கரா லிபாக்கரா துரா வாலா கரா திரே
ஹalleluya 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 ஆமென் ஆமென் ஆமென். உனக்கு ஒரு புதிய ஊழியம் இருக்கிறது. ஹalleluya. உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. ஹalleluya. நீ கர்த்தருக்காக பிரகாசிக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். நீ முத்திரிக்கப்பட்டவன். ஹalleluya. உன்னை எந்த வருஷத்துல எத்தனையோ வல்லமைகள் சேதப்படுத்த எழும்பினது, ஒன்று வாய்க்காமல் போனது. ஹalleluya. இன்னும் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெயம் 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 சோனா பாலா கரே ஷேர் ரஹே ரிமினா ஹாலியே. ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக மாற்றியிருக்கிறேன். நீ அறிக்கை பண்ணிருந்தான ஒவ்வொரு அறிக்கையும் உன் பாவங்களை என் முதுகு பின்பாக எரிந்து விட்டேன். உனக்கு ஒரு மன்னிப்பை நான் கொடுத்திருக்கிறேன். நீ ஆர்ப்பரி கெம்பீரி ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள் சேர்ந்து கர்த்தர் சொல்கிறான். Hallelujah. Hallelujah.
என் பிள்ளை, என்னுடைய இரத்தத்தினாலே நான் உன்னை முச்சரித்திருக்கிறேன். என் வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. Amen. உங்களை தற்செயலாய் பிடித்ததல்ல, ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் உங்களை பிடித்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொள்ள நான் ஆசையாய் தொடர்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த ஆசை? ஆண்டவரே, நான் எங்கேயோ கிடந்தேன், பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில், அநியாயத்தில், வியாதியில், பிசாசில், சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், ஜாதி கட்டுகள், மதக்கட்டுகள், எங்கேயோ கிடந்த ஒரு ஆள் என்னை இழுத்து கொண்டு வந்தீங்களே. எதுக்கு கொண்டு வந்தீங்க ஆண்டவரே? அப்படி நீங்கள் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குமானால் அதை எனக்குள் நிறைவேற்றுங்கள். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எதற்காக என்னை பிடித்தீரோ அதை பிடித்துக்கொள்ள என்னை பலப்படுத்தும். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜெபத்தோடு நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எதற்காக என்னை பிடித்தீரோ அதை நான் பிடித்துக் கொள்ள நான் ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பார்க்கும் இரட்சகரே வருவாரே சீக்கிரம், எதற்காய் பிடிபட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள. எதிர்பார்க்கும் இரட்சகரே வருவாரே சீக்கிரம், எதற்காய் பிடிபட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடருகிறேன். ஆசையை சரியடைய ஆசையாய் தொடருகிறேன். ஆசையை சரியடைய எதிர்பார்க்கும் இரட்சகரே வருவாரே சீக்கிரம், எதற்காய் பிடிபட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள. எதிர்பார்க்கும் இரட்சகரே வருவாரே சீக்கிரம், எதற்காய் பிடிபட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடருகிறேன். ஆசையை சரியடைய 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 ஆசையாய் தொடருகிறேன். ஆசையை சரியடைய. ஆமென். இந்த நாலாவது கூட்டத்திலும் கர்த்தர் ஒன்று கூட நம்மை சுத்தி இருக்கார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் தொடர் சுத்திரிப்பு கூட்டங்களை ஜனங்களை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற ஒரு சுத்தாங்கத்தை கர்த்தர் கிருபையா எல்லாருக்கும் கட்டளையிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நாளை காலை மாலை கூட்டங்களை பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளை மதியம் 1 மணிக்கு இருக்கிற ஞானஸ்தான ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பழைய வருஷ புதிய வருஷ ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்படியானும் அவரை சந்திக்க நமக்கு தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பும் இரக்கம் நிறைந்ததான பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த மாதவிளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சென்ற நாட்களாக எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே கூட்டங்களை பொறுப்பெடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கால நடந்தான ஜெபத்தையும் கூட கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்தபடினால ஸ்தோத்திரம். இந்த மாதவிலும் நாங்கள் தெய்வ சமூகத்தில் வந்ததான நேரம் முதற்கொண்டு உங்களுடைய சமூகத்தை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய குறைகளை குற்றங்களை எங்களுடைய தப்பிதங்கள் எல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு உணர்த்தி தந்தபடினால நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய பார்வையில் எங்களுடைய எண்ணங்களில் தவறில்லை என்றதான காரியங்களெல்லாம் தவறு என்று நாங்கள் உணர முடியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடினால நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே,
கத்தாவே நாங்கள் கேட்டதான உபதேசத்தின்படி சத்தியத்தின்படி ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் கத்தாவே ஆண்டவரே எங்களை சரிப்படுத்திக் கொள்ள கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் மனுஷ குலபாதகராகவோ ஆண்டவரே வேசி கல்லராகவோ உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்து உமக்கு அந்நீராய் நாங்கள் போகாதபடிக்கு இன்னும் கூட கத்தர் எங்களை அதிகமாய் கழுவி சுத்திகரித்து தொடர்ந்து நடக்க வேண்டியதான கூட்டங்களை நீ பொறுப்படுத்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உடைய மாசற்ற மனவாட்டியாய் மாற கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.